டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். வணக்கம். நம்ம ஏற்கனவே டீ கடை கிச்சன் சொந்தங்கள் எங்களுக்கு அந்த டீ கடை கிச்சன் சேனல் மூலியமா நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். இப்ப மறுபடியும் மேலும் இப்ப புதியதா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட பேரு நான்வெஜ் சமையல் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நான்வெஜ் விரும்புறவங்களுக்காக தனியா ஒரு சேனல் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சேனலோட பேர் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சமையல். ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்கோம். நீங்க ஈஸியாவும் தேடுறதுக்கு நல்லா இருக்கும். நான்வெஜ் சமையல்லையும் நம்மளோட செய்முறைகளை எளிமையான முறையில உங்களுக்கு ஒரு தகுந்த முறையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு இந்த சேனல் நம்ம தொடங்க இருக்கிறோம். அந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். நீங்க மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும். மேக்ஸிமம் நம்மளோட எந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். நீங்க உங்களோட ஆதரவை நாங்க கேட்காமலே கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அந்த லிங்கை கொடுத்துருக்கோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த நான்வெஜ் சமையல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம கிராமப்புறங்கள்ல, நகரப்புறங்கள்ல, கடைகள்ல உள்ள எந்த மாதிரி வகையான அந்த ஒரு நான்வெஜ் சமையலை நம்ம போடுறதுக்கு வளர்ந்து தயாரா இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கல்யாண வீட்டு வத்த குழம்பு கல்யாண வீட்டில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கருப்பு எள், இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இதை வச்சுட்டு நல்லா அப்படியே மிதமான சூட்டில் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கிடுவோம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெடித்து பொரிஞ்சு வரும், நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அப்பப்போ கலந்து விட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம தட்டிடலாம். வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்ச உடனே இதை எடுத்து அடுப்பை சிம்மு பண்ணிட்டு இதை எடுத்து தனியாக தட்டில் நம்ம ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஒரு 3 டீஸ்பூனு கடலைப்பருப்பு இதில் சேர்த்துருங்க. இப்போ இதுக்கு விதமல்லி ஒரு 4 டீஸ்பூன், உருட்டு மல்லி அதையும் சேர்த்துட்டு லேசாக வறுத்து கொடுங்க. நல்லா அப்படியே மீடியமாக வச்சு அப்படியே நல்லா வறுத்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த கடலை பருப்பையும் மல்லியும் லேசாக வறுபட்டு இருக்கும் போதே இங்கே ஒரு 12 வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம், காஞ்ச மிளகா. அதையும் சேர்த்து இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் மிதமான சூட்லேயும். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. அந்த பருப்பும் மல்லி, அந்த மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அதில் தட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. வத்த குழம்பு பண்ணுறதுக்கு தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கோம். அந்த 4 தக்காளி எடுத்து அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து தனியாக இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க மசாலா ஆற வச்சு நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த தகுந்தாப்பில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு பொடி நல்லா அரைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கல்யாண வீட்டு வத்த குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் நல்லா இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரம், எந்த பாத்திரமா இருந்தாலும் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 100 மில்லி கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா இந்த எண்ணெய்க்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். நல்லா கடலெண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றி இப்போ நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடான உடனே சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நம்ம எடுத்துருக்கணும். சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா ஒரு 300 கிராம் எடுத்து நல்லா தொலியை நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டிட்டு நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பல்லு பெரிய பூண்டு, அதை எடுத்து நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நல்லா நீட்ட வாக்கில் வெட்டிட்டு அதையும் நம்ம இதோட வெங்காயத்தோட சேர்த்துடலாம். இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயத்தையும் அந்த பூண்டையும் நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த எண்ணெயிலேயும் நல்லா முழுன்னு வெந்துக்கிட்டு இருக்கு. வேகட்டும், நல்லா வேகட்டும். வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 கத்து கருவேப்பிலை அதையும் போட்டுருங்க. இப்போ நம்ம வெங்காயமும் அந்த பூண்டும் போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நல்லா பாதிக்கு மேலே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா சொதுங்க வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த சின்ன சின்ன பீஸாக கலந்து நல்லா வதங்கி வருது. இப்போ இந்த வதங்கி வர்ற டயத்தில் நம்ம இங்கே தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையுமே இந்த இடத்துல சேர்த்துருங்க. தக்காளி பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
இன்னும் நல்லா அப்படியே கிரேவியாக வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். நம்ம இந்த வத்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் வந்து 1 டீஸ்பூனு ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா ஒரு திக்கான ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மொத்தமாக ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெங்காயம் அப்படியேவும் கிட்டத்தட்ட அப்படியே மசிஞ்சு போகிற நிலைமையில இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு போய் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த டயத்தில் நம்ம வந்து இதுக்கு தேவையான அந்த நம்ம அரைச்சிட்டு இருக்கக்கூடிய மசாலா இருக்குல்ல, வத்த குழம்பு மசாலா, அதை இந்த இடத்துல சேர்க்குறோம். நம்ம டேபிள் ஸ்பூன் கணக்கில் சேர்க்குறேன் நான். 1 2 3 4 டேபிள் ஸ்பூனு. ஏன்னா நமக்கு மசாலா கிசாலா எல்லாமே இதுதான், காரங்கிற எல்லாமே அதுதான். அதனால இது 4 டேபிள் ஸ்பூனு இதில் சேர்த்து அதையும் இந்த கிரேவியோட நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். இப்போ வந்து நான் தாளிப்பில் வந்து கடுகு சேர்க்கலை. ஏன் சேர்க்கல, நம்ம வந்து நிறையா மசாலாவிலே சேர்த்துருக்கனால நம்ம வந்து அதில் கடுகுல சேர்க்கலை. நம்ம மசாலா போட்டோடனே நல்லா அந்த மாதிரி சுண்டி லேசாக அடிப்பிடிச்சி சுண்டி வரும். அந்த டயத்தில் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம புளி கரைசல் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து புளி ஒரு 50 கிராம் எடுத்துட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறிடுச்சு. ஊறினதை இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். அப்படியே வடிகட்டிட்டு சேர்த்துருங்க. அப்படியே கரைச்சிருக்கேன். கரைச்சிட்டு அப்படியே கைட்டே வடிகட்டுறேன். நீ வடிகட்டி ஏற்கனவே ரெடியாக எடுத்து வச்சிருந்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இந்த இருக்கிறதையும் மறுபடியும் ஒருக்க கரைச்சிக்குவோம். சொன்னது வந்து 250 ml, கிட்டத்தட்ட இப்போ நம்ம 750 ml தண்ணி சேர்த்துருக்கோம். 3/4 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த ஏற்கனவே உள்ள கிரேவியோட சேர்த்து எண்ணெய் வந்து லேசாக அந்த மாதிரி பிரிஞ்சு வரும். நம்ம எண்ணெய் பயன்படுத்துறதை பொறுத்து எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றினோம்னா நல்லது தான். அப்படியே தயாராகிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அப்படியும் இன்னொரு முக்கியமான பொருள் போட வேண்டியிருக்கு. பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் சுண்டவத்தல், அதாவது காஞ்ச சுண்டவத்தல் ஒரு 25 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்குருவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால போட்ட உடனே பொரிஞ்சிருச்சு. உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பொரிச்ச சுண்டவத்தலில் ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் இந்த இதில் சேர்த்துக்கலாம். அந்த மீதம் இருக்கிற பொரிச்ச அந்த சுண்டவத்தலை லேசாக இந்த அளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்து விட்டுருக்குறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்து விட்டுக்குருவோம். இந்த நாட்டு சர்க்கரை தான் அந்த வத்த குழம்போட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது அப்படியே ஒரு சுடுசாதத்தில் போட்டு நம்ம அப்படியே பெரட்டி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அப்படியே சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த இனிப்பு, புளிப்பு, அந்த காரம் எல்லாம் சம அளவில் நல்லா அருமையாகவும் அந்த சோறோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த மாதிரி அருமையாக இருக்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் நம்ம சொன்ன மெத்தடில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.